அதான் அதெல்லாம். ஸோ எனக்கு ஒன்று ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எதுக்கு ராஜி திடீர்னு மண்டே எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னான்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆக்சுவலாக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இவ்வளோ பெரிய ஆளுக்கான தேவசகாயம் இருக்காரு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதை விட்டு என்ன ஏன் வந்துச்சு கெஸ்ட்டாக ஆர்டர் போடுறேன் நான் கேட்கலான்னு கேட்டேன். இல்லை உனக்கு தான் தெரியும் அப்படி இப்படின்னு ராஜி வந்து கொஞ்சம் பீலா விட்டான்ட்டு வந்து சரி ரொம்ப பீலா விடுறாளே சரி போனா போகிறது அப்படின்னு. ராஜி ரொம்ப நல்லவானா, ராஜு நல்லவனா, ராஜி அதுக்கு மேலே நல்லவ. சரி இன்னொன்று பார்த்தேன், சரி ராஜி என் ஒய்ஃபு நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வேற என்னடா கனெக்ஷன் எனக்கு ராஜுக்குன்னு பார்த்தேன்னா, சரி சுமந்த் சொன்னா இல்லையா, சுமந்தும் ராஜுவும் ஐஐடியில் படித்தாங்கன்னு. அதே சமயத்தில் நான் கிண்டியில் படித்தேன், காலேஜ் படித்தேன் கிண்டி. நாங்கள்லாம் ஒரே பேட்ச், ஒரே டைம் பாஸ் பண்ணோம். அவன் இந்த மூணு பசங்களாம் ஐஐடியில் போனாங்க, நாங்கள் கொஞ்சம் இங்கே வந்து அவ்வளோ வருது கிடையாது டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த பசங்களாம் கொஞ்சம் மூளை ஜாஸ்தி. சரி வேற என்ன கனெக்ஷன் இருக்குன்னு யோசிச்சு வந்து பார்த்தா சுமந்த் இருக்காங்க. சுமந்த் நானும் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்க காலேஜ்லாம் படி நேபர்ஸ் கலாக்ஷேத்திர காலனி. இப்போ என்னன்னா ராஜு என்னோட நேபர் நீலாங்கரை. ராஜுவோட கனெக்ஷன் எனக்குன்னு பார்த்தா வேற ஒரு படலங்கான ஒரு கிடையாது, நீலாங்கரை கனெக்ஷன் வரவே கிடையாது. ஸோ எனக்கு என்ன தெரிஞ்ச ராஜு என்ன திடீர்னு நான் வாக்கிங் போக அப்படி நீலாங்கரை வீடு பக்கமாக அந்த கேஷியர் டிரைவில் நானும் நீலாங்கரை இருக்கேன். நான் ஒன் ஏர்லி செட்டிலர்ஸ் நீலாங்கரை. நான் 88 போனோம் அங்கே பார்த்தா இங்கே வந்து இப்போ தான் ராஜு வந்து 90s வந்து 2000 வந்தானே தெரியல, 2007 இப்போ தான் சின்ன பையன் படிப்பையன். ஸோ 2007 வரைச்ச அங்கே வந்து ஒரு டிவிஎஸ் 50 ஒரு ஸ்கூல் டிவி வச்சுன்னு பையன் வச்சுன்னு புருன்னு ஓடின்னு போவான். ஸோ தட் இஸ் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா அதான் வந்துட்டு கிரேட்டஸ்ட் குவாலிட்டின் ராஜு. என்னன்னா நீங்கள்லாம் நிறைய பேர் எல்லாம் பேசினீங்க, முன்னாடி பேர் ரொம்ப பயங்கரமாக தமிழ் புகழ்ந்தீங்க போட்டு என்ன புகழ்ந்தீங்க அதெல்லாம் தெரியல என்ன சொன்னீங்க. ஆனால் ஆஹா ஓஹோ ஏஹே நீங்கள் இருக்கலாம், ஆஹா ஓஹோ ஏதான் இருக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் அது எனக்கு என்னன்னா வந்துட்டு பிடிச்ச குவாலிட்டினா சிம்பிளிசிட்டி. வெரி சிம்பிள் ஹியூமன் பீயிங், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சி இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெரிய ஆளான பிறகு having been achieved so much and such a big man today in the business world or whatever you may call it, he's still a simple old Raju Venkatraman. And the பாலக்காட்ட வைராக்கம் அப்படியே தான் இருக்கான். அவர் ராஜி பாதி பேசவே பாதி பாலக்காட்டு ஐயர் தான் பேசுவார், தமிழ் லாங்குவேஜ் தான் வருதான். இத்தரை கித்தரன்னு ஐயோ இத்தரை எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. ஸோ அந்த ராஜி அந்த லாங்குவேஜ் தான் இன்னும் பேசிட்டு இருப்பா. ஸோ இந்த பாலக்காட்டு ஐயருக்கும் அப்படின்னு அப்படி தான் இருக்கான் அவன். So that is the greatest quality which I think his daughter very rightfully gave in a speech, how they brought up the children. அதெல்லாம் பற்றி நான் போல பர்சனல் மேட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. ரோஷன் முன்னாடி உட்காந்துருக்காங்க, அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், அந்த புருன்னு ஸ்கூட்டில் வந்து அன்றைக்கி அப்போ பொடி பையனாக இருந்தாடா ரோஷன், அப்போ குழந்தை எங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஓட்டுவான். அண்ட் த கிரேட்டஸ்ட் திங் இஸ் அந்த காலத்தில் ஏர்லி டேஸ் அப்போலாம் நான் ஏதோ என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன்னா அந்த .com வச்சு இந்த வெற்றி சாஃப்ட்வேர் யாரா அது வெற்றின்றவன் யாரோ இங்கே ஒருத்தவங்க மெட்ராஸ் பையனாடா இந்த அப்போ தான் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் வாங்க இந்த பிபிஓன்ற கான்செப்டே வராது. அந்த காலத்தில் ஆரம்பிச்சு இந்த பிபிஓ கான்செப்டை ப்ராபப்ளி இனோவேட் பண்ணி பயனியர் பண்ண இந்தியாவில் ராஜு தான். அதான் நான் ரைட்டா ராஜு எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ராஜு கொஞ்சம் கதையெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் கட்டுக்காத. பட் எனக்கு வெற்றியை பற்றி முன்னாடி தெரியும், ஏன்னா வெற்றி சாப்பிட்டு தான் மெடிக்கல். அதுக்கப்புறம் என்ன பண்ண எல்லாம் எவனை காட்டாலும் நம்ம ஊர் தான் ஆட்டு மந்த மாதிரி போமே. அதை என்ன சொல்லுவாங்க இந்த ஹர்ட் மென்டாலிட்டி. ஒருத்தர் என்னன்னா எல்லாரும் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாங்க. இப்போ பிபிஓனா எவனை காட்டாலும் பிபிஓன்றான், சும்மா வேலை வெட்டியில் தான் பிபிஓன்றாங்க எல்லாரும் கேட்டு. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சு இனோவேஷன் அல்டிமேட்லி இஸ் எலிமினேஷன். அண்ட் சுமந்த் கரெக்டாக ஒரு சொன்னான், ஒரு ஆண்டர்பிரினருக்கு என்ன வேணும், தைரியம் துணிச்சல் வேணும். யூ நீட் த கட்ஸ் அண்ட் யூ நீட் த ஆண்டர்பிரினர்ஷிப்னா யூ நீட் கட்ஸ், யூ நீட் பிரெயின்ஸ், எவ்ரிதிங். அந்த தில்லுக்கு துட்டு நான் அந்த ராஜு அந்த காலத்தில் எப்பப்பா வெற்றி சாஃப்ட்வேர் ஆரம்பிச்ச நீ 91 ஆரம்பிச்சு ஒரு பிபிஓன்ற கம்பெனி, அப்ப பேரே கிடையாது பிபிஓன்றது. 91 ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா கம்பெனியா வித்துட்டு ஒரு 10,000 கம்பெனி வித்துருப்பான். அது இருக்குமா 10,000 கம்பெனி வித்துட்டு 11,000 கம்பெனி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யாரும் வாங்குறதுக்கு. அது யாரும் வாங்குவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன ராஜு என்ன பிடிச்சிருக்குன்னா எல்லாத்தையும் வித்துட்டு ஜாலியாக உட்காந்து ஜாலியாக அப்படி புர்ரு ஸ்கூட்டரில் போயிட்டுருப்பேன். அதான் பெஸ்ட் அவன்கிட்ட. அப்புறம் ஏன் குழந்தையோட தாத்தா ஆட முடியாது, ஜாலியாக ஆடலாங்க எல்லாருமே. ஸோ அதுதான் ராஜு. பட் தென் த சிம்பிளிசிட்டி, I admire your innovative powers. The innovation is ultimately success. I'm sure our honorable minister agree with me, being an IT minister. Innovation தான் சார். என்ன சார் சொல்றீங்க? இன்னைக்கு வாழ்க்கை இனோவேஷன் தான். காம்படிஷன் கட்டிய வியூஸ் டிவிலேயே பேசிட்டு வியூஸ்னே வருது. Dear friends, you have to understand, we are living in a very competitive world. அதில் பீட் பண்ணனா என்ன, ஒன்று தில்லுக்கு துடு ஃப்ரண்ட் ஃபுட்டில் பேட்டிங்,
இறங்கி 4 சுத்தணும். பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம். அந்த மாதிரி 91ல ஆரம்பிச்சு இன்னும் பாக்கியத்திலே போயிட்டு இருக்கான். படாட்டி லேக்கியம்க்கே வரல வேணும். That is the greatness of Raju. இன்னும் லேகியம் வாங்கலாம், பாக்கியத்திலே போயிட்டு இருக்கான், which is very good, Raju. I'm very happy for you, Raji. Very happy for you, Raji. Keep it going. Roshni, எல்லாருமே ஜாலியா இருக்கும். I mean, wish you and a family a very, very happy life. And என்ன வந்துட்டு என்ன பிடிக்குன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த பக்தி எல்லாம் உண்டு அவனுக்கு பேக்ட் அப் பை ஆல் திஸ். அதெல்லாம் நான் சொல்லவே வேணாம். அண்ட் இதுக்கு மேலே நம்ம டைம் அவுட் ஆகுதுமா இருக்கு, டைம் அவுட் தான் நம்ம நான் கரெக்டாக நான் சுமந்தோட குறைச்சல் தான் பேசுறீங்க சார். சுமத்து நானும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான். ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு நான் அவனு ஒரே வயசு தான், பார்க்கறதுக்கு அவன் என்னோட 10 வயசு பெரியவனா இருப்பான். அது வேறு விஷயம், அது விட்டுருக்க. நான் கொஞ்சம் கலர்லாம் டை அடிச்சுப்பா, ஒன்றும் பண்ண முடியாது. தலையை எப்படி டை அடிச்சு முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எனிவே குட். ஸோ இந்த மாதிரி ஈவினிங்கில் இன்பா சார், நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்கள் நிறையா புக்ஸ் எல்லாரும் பற்றி எழுதியிருக்கேன், ராஜுலாம் சொன்னாங்க. ஈவன் அவர் ஆனரபிள் சிஎம் பற்றி நீங்கள் தான் புக்கில் எழுதியிருக்கேன்னாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக். நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் எல்லாம் மல்டிலிங்குவலாக போடணும் சாமி. இப்போலாம் டிவி சேனல் மாதிரி மல்டிலிங்குவலாக போங்க. இதே ஹிந்தியில் போடுங்க, இன்னும் பறக்கும். இதே இங்கிலீஷில் போடுங்க, இதே தெலுங்குல போடுங்க, இதே கன்னடாவில் போடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? போட்டு அச்சு தள்ளுங்க தமிழ்லேருந்து. மல்டிலிங்குவல் எல்லாமே. அவ்வளோதான். ஜெகன் சார், உங்களுக்கு யாரும் தெரியாது, தப்பா இருக்க மாட்டேங்க, யாரும் கேட்டேன் வர மன்னிச்சுக்காதீங்க, மன்னிச்சுக்கோ. ஸோ ராஜ்குமார், இவர் பீலா மாஸ்டர் நெக்ஸ்ட் வருவார் எனக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து டாக்டர் மாதிரி பேசுகிறார், டாக்டரே கிடையாது அவர் ஆக்சுவலாக. ஸோ அவர் டாக்டர் மாதிரி வருவார், அவர் நெக்ஸ்ட் வருவார். அவர் பேசுவார், அவர்கிட்ட பேச வெயிட் பண்ணலாம். Anyway, good luck Raju, good luck Raji. God bless you all. God bless you dear friends. கிச்சா மாதிரி அந்த படத்தில் கபில் பார்த்து ஓகேடா மச்சான் கபில் அப்படி சொன்ன மாதிரி இருந்துச்சு. கபில் வந்து பார்த்துட்டு போகும்போது such a nice engaging speech. Wonderful to be here. Very very warm function here. ரொம்ப my first pranams to both Raju and Raji and to the minister and the other chief guests. Without wasting time, I'll quickly launch into 2 or 3 quick things that I want to say. A man wrote a poem. He wrote it in 1930. He said, "Mera tujhe kushi hatya hai." You want to kill. Mera kushi marna hai. I want to die. Mera marzi jo ye hai, my desire, wohi hai mera sayat ki. That is the same desire of my killer. The man who wrote it was Bhagat Singh. He wrote it in the Lahore jail. He's one of my heroes. Why am I saying this here? It has a direct link to Raja Venkatraman. The nearest to Bhagat Singh's emotional letter was a letter written by a young man who was 25 and who had a 1-year-old child and who decided to kill Collector Ash of Tirunelveli. And he killed him on June 17th, 1911. And that man, with a band of people, decided to try to do what they could to destroy the British. And where did they do it? They did it in the home of one Venkatesan Iyer, who was none other than the great-grandfather of Mr. Raja Venkatraman. Abbayar சொன்னாங்க, you can train people, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், நடை இந்த பயிலும் நடை நாம் நடை பழக்கம். But she said, நட்பு, தயை, கொடை, பிறவி குணங்களே. And some things are genetically transmitted. And when I read for the last 2 days, I managed in the 1.5 2 days to read 240 pages of this 319-page book. இப்போ யாரு பீலான்னு பாருங்க. அது கிச்சா 80வது பேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 80வது பேஜில் ஓப்பன் பண்ணி பாருங்க, அது ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்கும். அந்த சொன்னால் செய்வோம், செஞ்சால் சொல்லுவோம். 80வது பேஜில் ஒரு ஃபோட்டோகிராஃப் இருக்குது. That photograph tells you the reason for his success. It's a beautiful photograph. It probably taken a day or 2 after they got married, of Raji looking at Raju. Yes, page 80, just across. And with a red sari. And அதை பார்த்தா அது வந்து ரொம்ப அழகாக இன்பா எழுதியிருக்காரு. ஏன்னா ராஜு பற்றியும் பேசணும், நூலை பற்றியும் பேசணும், நூல் ஆசிரியர் பற்றியும் பேசணும். அவர் எழுதியிருக்காரு, அன்பால் ஆகிய புரிதல்கள், what you understand with love, அதை வந்து மௌனத்தையே ஆயுதமாக கொண்டு பயணிப்போம்னு எழுதியிருக்காங்க. They've used silence. That photograph has no sound, but you can see the love between the two of them
And I think a lot of my talk today is going to be about my dear sister Raji. நீங்க பாத்தீங்கன்னா right through she has been the pillar of his life. I must also congratulate wonderful. They say if you want to say something to the world, say it to somebody, especially like Kicha here. But if you want to have something done, then you say it to somebody like Raji. So, and that is really true. Really true. We can see right through. She's been such a pillar of success, and so beautifully, this gentleman. I've not met this gentleman before, and but I was really, really taken up by the words that he used. என்ன அழகான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க. அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போனாராம். ப்ளீஸ் சிட் டவுன். ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட நிறைய பேச போறேன், நின்னுட்டே அமெரிக்காவுக்கு போறாரா, அவங்கள விட்டுட்டு சொல்றாரு, அந்த பிரிவு என்பதை நெஞ்சை குத்தி கிழிக்கும் ஒரு முள் எழுதியிருக்காரு. And every one of us, at least in the early parts of our lives, will actually miss, thanks to hormones, thanks to emotions, will miss our women so badly that you really feel bad. And later, you're okay. And the last part of your life, it's a relief. But then we'll come to that later. But and the emotion, and the முள் பிடிச்சி கிழிக்கிறத என்ன அழகாக எடுத்திருக்காரு. One of the things that he's written about is ஐராத உழைப்பு. For youngsters, this is like a management manual. ஒரு மேலாண்மை நூலகம், நூல் மாதிரி எழுதியிருக்காரு. ஐராத உழைப்பு. Mr. Sumitran was talking about basketball, கைப்பந்து. He wanted to somehow get into the team and he did not even know basketball. ஆனால் டெய்லி ஒவ்வொரு மாலையும் போய் கோர்ட்டில் போய் கைப்பந்து ஆடி practically from zero he made it right to the top of the basketball team. And இன்னும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் போல, that sort of put him right through. முயற்சி, பயிற்சி, வெற்றி. அதனால தான் வெற்றி சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். right through, you can see that right through. ஆமாங்க, நிறைய I know karma. There's a lot about karma. I won't talk more than that because Raju said please don't get political. Don't worry boss, no political stuff here. But கர்மாவையும் பீட் பண்ண எழுதியிருக்கா திருவள்ளுவர். ஊழையும் உட்பக்கம் காண்பர். your விதி is against you, அதை அடிச்சு திருப்பலாமா, அது திருப்பி இருக்காரு ராஜ வெங்கட்ராமன். இந்த புக்ல ரொம்ப அழகா எழுதியிருக்கு. ஊழையும் உட்பக்கம் காண்பர் யாரு? தாழாது உழைவின்றி தாழாமல் உஞ்சற்றுபவர் சங்க தமிழ் சொல். தமிழ் சொல்றோம்ல, உஞ்சற்றுபவர்னா தூங்காம அயராமல் உழைப்பவன் தான் உஞ்சற்றுபவன். இங்க இருக்கிறார் ஒருத்தர் உஞ்சற்றுபவர். I would take that as a blessing for youngsters to take. Right through he has done that. Right through 450 சதுர அடியிலிருந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. And he creates, as he said, a string of successful businesses. I am so proud and pleased. Enough of going, Ayakoka did this, Ford did this, Mark Zuckerberg did this. நம்பாளுங்க வேற லெவலுக்கு போற நம்பாளுங்க எடுத்து பத்தி பேசணும். And that's a good start today with Raja Venkatraman. Wonderful about that. Another beautiful thing he has written, that the relationship through ups, where you have problems, as in somebody passes away, somebody is sick, how she has held in. He said that கால சுமை தாங்கி போல மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீரை துடைத்து என் விம்மலை துடைத்தாயின்னு வியட்நாம் வீடு நினைக்கிறேன். அங்கிருந்து எழுதுனதை அழகா கோட் பண்ணி அவ்வளோ ஆப்டா இருந்துச்சு. நான் இந்த படத்தை என்னமோ சினிமா பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. I really thought, like Kicha, I thought I'd just go through, skim at least 30-40 pages. But I landed up doing 220 plus because it's so absorbing. எல்லாரும் வாங்கி படிக்கணும். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. அதாவது அதே மாதிரி இன்னொருத்தருங்க பெண்களோட முகத்தில் இன்னொரு இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. ராஜி, ஐம் லிட்டில் பார்ஷியல் டு திஸ், இஸ் மை சிஸ்டர். ஸோ பெண்களுடைய முகம் சிரிக்கும் பொழுது அதில் வந்து 1000 கதைகள் காவியங்கள் வந்து விளையாடுமா அந்த முகத்தில். அந்த விளையாடுற முகத்தை புகைப்படம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் நீங்களே பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க படத்தில். லாஸ்ட் பார்ட், மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், ரொம்ப அழகா. Inba has interviewed a lot of people who worked for Medal. Talking about daughters, I always believe there's only one perfect daughter in the whole world, and every father has her. And you could see that again, the photographs of the way he's holding Roshni's hand, and you can go wow, like every one of us have felt when you hold a daughter in your hand. And எப்படி அந்த தமிழ் பண்பாடு மறக்காம பாடணும் ஆடணும். ஆமா, நாங்கள் வரவீனா மிருதுபாணின்னு பாடுவோம். ஏன்னா இது தமிழ் பண்பாடு. பாடணும் ஆடணும் வீணை வாசிக்கணும் இந்த விருந்தோம்பல் காட்டணும், அதை பண்ணியிருக்காங்க. Talking about விருந்தோம்பல், அவ்வளோ மெடால்ல இஸ் மேட் மணி. And instead of just buying a bigger safe and putting it inside, வள்ளுவர் சொன்ன மாதிரி தாளாற்றி செய்த பொருள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. காசு என்ன பண்ணாரா, ஒழுங்கா தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டுன்னு. Every single, I'm sure many Medal people here will agree, every single employee of Medal got all their tests done free. Am I right, sir?
There you go. கைத்தங்கமா இருக்கு. When COVID killed 4.5 million people, obesity, diabetes, hypertension, these killed 80 million people. Just a quick reality bite for you guys. 80 million people were killed by non-communicable diseases, and through Medall, by touching the lives of 12 million people, 1.2 crore people, we don't know how many lakhs of those we were able to pick up early diabetes or hypertension or cardiac disease. You save lives, and this is how you make a difference to the world. In one of the surahs of the Quran, it says, he who has saved even a single life, he has saved all of humanity. I think the Takat surah. And and there it comes. And that's what they have done. By you're doing diagnosis, there is an end point, there's a milk run where you make a difference, you impact, and you save the lives. I believe that by picking up sugar, by picking up BP, by picking up heart disease, thousands of kids who would have lost their dads and moms, thousands of girls like Roshni who looked at a dad like that and was taken in the photograph, their dads have been saved by Medall, and you have done a great job for humanity. Hats off to you. நிறைய பேர் இந்த காலத்தில் வந்து அப்பா அம்மால நேராக யூஎஸ்க்கு போகிறவங்கலாம் டப்புன்னு ஏதாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமில் தள்ளிட்டு ஓடுறாங்க. ராஜுவும் அப்படி பண்ணாரு. நான் சொல்கிறேன், எப்போ ஒரே ஒரு 10 நாளுக்கு 15 நாளுக்கு அவர் வாழ்க்கையை பூரா மற்றபடி கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு only when he went abroad, and I was involved in that as a doctor, அவங்க போகிறாங்க, I've arranged for this, I've arranged for nurse, we're away for only 15 days or 20 days, I don't remember exactly. Every single thing was monitored with gimlet-eyed scrutiny. பட்டினத்தில் அந்த காலத்தில் என்ன அழகாக பாட்டினார், யூனோ, he said, 10 months the mother holds us, 2 திங்களாய், யூனோ, அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைதல் என்ற போதிலும், குழந்தை கை கத்தோன்னு பைதல் என்ற போதிலும் பரிந்து வந்து என்னை கனகு முளை தந்தாளை எப்பிறப்பில் பார்ப்பேன் நீ என்றார் பட்டினத்தார். எல்லாரும் சொல்லுவோம், ஆனால் அப்பா அம்மாவை வாத்துலையை தள்ளிட்டு ஓடிடுவோம். Not this family. And I respect that more than anything else. We have to go in the way of our elders. Again, திருக்குறள் சொன்னார், you know, he said, மரம், ஒரு வீரனுக்கு என்ன மரம், மானம், மாண்ட வழி செலவு, தேற்றம், 4 ஏமாப்பு படைக்கு. இவங்க மாண்ட வழி செலவு விட உங்க முன்னோர்கள் சென்ற வழியில அவங்கள பார்த்துக்கோ. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அழகழகா பெரிய பெரிய portraits and photos of their ancestors, and not just photos and then slap them into an old age home. Look after them till the last day of their lives, and that is what this family has done. என்னை பொறுத்த வரைக்கும் this is not just a small thing, it's a huge thing. A man, ஒரு தந்தையா இருக்கிறத பார்க்குறோம், ஒரு மகனா இருக்கிறத பார்க்குறோம், ஒரு நண்பனா இருக்கிறத பார்க்குறோம். ஒரு நண்பனை பார்த்தீங்கன்னா from the IIT, Bombay, Krishnamurthy, Pune, Srinivasan, Pune, Jairam, I read about all those guys. All these people, they're all like brothers even now. Bala, whom you've helped so much right through. Bala, அடியார், இவங்க வந்து குகன் வந்து கம்பராமாயணத்தை சொல்லுவாங்க. குகன் வந்து ராமன் பார்த்தோன்னு ராமன் சொன்னாராம், இது வரைக்கும் நாங்கள் 4 இருந்தோம், நாம் ஒருவர் 4 ஆனால் உலது இல்லாத உன்னா உன் அன்பினால் இன்றுடன் 5 ஆனோம். குகனை பார்த்து இன்னிலிருந்து நம்ம 5 பேரா இருக்கோம். அவரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி all his friends, he's held them up through their financial crises, and they have testified for it. They have testified for it right through his life. This is a man who's a father, who is a husband, who is a boss, an ideal boss. Everybody is saying 3 musketeers Mari, one for all. Look at these guys. Look at these Medall guys clapping. So this is what you truly achieved. One more zero, nothing comes when you go. ஒத்த ரூபா வச்சு அமுச்சு விடுவாங்க சூர்யா, இது மாதிரி சூர்யா படத்தில் போடுற மாதிரி. But this comes with you when you go. This is what a man truly leaves behind. அதுவும் வள்ளுவர் சொன்னார், தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். If a man has lived well or not, you can find out by what he leaves behind, by the book, by the claps, by what people take in the heart. Most of the employees have said the same thing to Inba, correct? எங்களுக்கு அவர் தாங்க மெடால், வேறு யாருமே இல்லை, நாங்கள் எங்களுக்கு ராஜு தான், we always want to work for him. That is success. That is success. That is truly success. And I would like to finish by saying it's very rarely that you get a person who has multiple பல பரிமாணங்கள், father, a husband, a friend, a boss, and everything. You know, an employer, a man who looks after society. And I really believe that this book should serve as an example to many, many of our youngsters. அவங்களும் such was a man, such a man for all seasons. இவரும் மாதிரி நம்மளும் இருக்கணும் சொல்லி, மா பெரும் சபையினில் நீ நடந்தா வந்து மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும்.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். This is what he has done. இவரையே இவர் அறிந்தார். Yes sir, you can complete it later sir. அவங்க கத்திடுவாங்க பேக்ல இருந்து. He has understood himself and therefore he has understood the world. God bless all of you. What a wonderful time. இங்கே உரையாற்றிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டி அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் திரு ராஜுவுடைய நண்பர்கள் டாக்டர் வி சுமந்திரன் அவர்களே, டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களே, திரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்களே, இங்கே அவையில் என் கண்முன் அமர்ந்திருக்கும் தொழிலதிபர்கள், சமுதாயத்தில் மூத்த முன்னோடிகள், கர்னல் தேவசாயம் அவர்களே, திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்களே, திரு சத்தானம் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் நண்பர்களே, குறிப்பாக திருமதி ராஜு அவர்களே, திரு ராஜு வெங்கட்ராமன் அவர்களே, அவருடைய குடும்பத்தினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு பல பாதைகளில் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் பணி சுமையினாலும் பல பயணங்கள் ஒரே நேரத்தில் வந்ததினாலும் நான் அந்த அழைப்பை தெளிவாக படிக்கவில்லை. யாருக்காக எந்த நூல் என்று படிக்காமல் இருக்கிற பணியில் நூல் வெளியிட்டுக்கெல்லாம் எனக்கு நேரம் ஒதுக்கிறது கடினம் என்று பிஏவிடம் கூறிவிட்டு மறந்துவிட்ட பிறகு பல்வேறு வேறு பொறுப்புகளுக்காக இன்றைக்கு கூட பல மீட்டிங் கான்ஃபரன்ஸ் ஏதோ ஏற்பாடு செய்துவிட்டு நான் விட்டுவிட்டேன். அதற்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து திரும்பியவுடன் இதுதான் நூல் அப்படின்னு என்னிடம் ஒரு 2 காப்பி என் வீட்டில் கொண்டாந்து கொடுத்து, இந்த நூலுக்கு தான் உங்களை வர சொன்னாங்கன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னால் வீட்டில் வந்து கொடுத்தாங்க. அவர் முகத்தை பார்த்தவுடன் அவர் யார் என்று எனக்கு தெரிய வந்துடுச்சு. ஏனென்றால் நான் அவரை சந்தித்தது ஒரு நிகழ்ச்சியில், வேறு ஒரு நிறுவனம் நடத்தும் நிகழ்ச்சியில் விருந்தினராக சென்ற பிறகு வெளியே வந்தவுடன் அவர் என்னை சந்தித்து, நான் திருமதி ராஜியோட கணவர் என்று அறிமுகம் செய்தார். ஏனென்றால் அந்த நிகழ்ச்சி அவர்களுடைய தலைமையில் ஃப்ளோ நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருந்தேன். அப்போ உடனே நான் நினைத்தேன், இது திருமதி ராஜியோடைய கணவர் என்று தெரிஞ்சிருந்தால் அன்னைக்கே நான் சரின்னு சொல்லியிருப்பேனே. இருந்தாலும் இந்த நூல் எனக்கு ஏன் மிகவும் விருப்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது என்றால், உதாரணம் முக்கியம், தேவை. எதெல்லாம் நம்ம இது வரைக்கும் அனுபவிக்கலையோ இல்லை நம் கவனத்துக்கு வரலையோ அதற்கு மேல் நம்ம ஒரு இமேஜினேஷனோடு இருக்கிறது கடினம். A lot of things depend on exposure. What you see, you imagine beyond what you see, but you're somewhat limited based on what you have seen, what you have experienced. அந்த வகையில் such successful entrepreneurs who have been across multiple fields, multiple industries, multiple countries, and been hugely successful, of course are inspiring and should be written up and will serve great value for the younger generation. It's even more so because we are in a country at this point where, as Thiru Raju said, the potential is immense. The macroeconomic shifts around the world. I happened to be on a flight with Thiru Santhanam a few weeks ago, and we were talking about the opportunity set for India in the ending of the China trade that drove the global economy for 30 years or so. So, with such opportunity ahead of us, it is impossible that only governments or only large organizations will create enough jobs. We need a lot of entrepreneurship, we need a lot of independent thinkers. As he said, we need a lot of innovators. Of course, government has a role to play. It's our job to improve the education system, to make sure that skills are current, to make sure that the infrastructure is adequate,
to make it easier to start and run businesses, to attract global capital. We have a lot of responsibilities, but we can't do it alone. Some things have changed a lot. Going back to 1991 and the lack of 10,000 square feet. Last year, for the first time in Chennai's history, 11 million square feet of new Class A office space was leased in 1 year, 11 million square. So things have changed in some ways, but in some other ways, the scale of both the opportunity and the number of people who are coming into the workforce is so immense that entrepreneurship is going to be vital. We need a lot more job creators than job takers. And in that sense, this book is going to be very helpful, very useful, a great guide, great inspiration to many people. ஆனால் அதை விட ஒரு சிறப்பு, இது தமிழில் வெளியிட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் பரவலாக அனைத்து மாநிலத்தில் இருக்கிற இடங்களுக்கும் இது சென்றடையும். இன்னும் பல இளைஞர்களை இது ஊக்குவிக்கும் என்று நம்புகிறேன். இத்தகைய நூலை எழுதிய திரு இன்பா அவர்களுக்கு நான் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ராஜு கூறியது போல் இத்தகைய முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. பல தலைவர்களை பற்றி இன்னும் எழுதி வெளியிடணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு பலமுறை மிஸ் ஆயும் இந்த தடவை கடைசியாக செட்டாகி வந்ததுக்கும் இங்கே இத்தனை நண்பர்களை சந்தித்ததுக்கும் சிறப்பான உரைகளை திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள் உரைகளை கேட்டதிலும் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு வந்து பாரு, இந்தியன் டீம் வந்து ஆஸ்திரேலியா கலக்குவாங்க, நீ கவலைப்பாரு. அதான் முக்கியம். இப்போ அடுத்த வாரம் இந்தியா டெஸ்ட் மேட்ச் நடக்கும் போது நீ கவலைப்படாத. ஆஸ்திரேலியா போன வாட்டி பிறந்து கட்டிருக்கோம் இல்லையா, இந்த வாட்டி மறக்காது. ஐ திங்க் ஆஸ்திரேலியா, என்னோட ஒப்பீனியன்ல இந்தியன் டீம் வில் டூ வெரி வெல். Surprises there. One, I know that this can't be a yardstick, but this is the first film. So, what was the budget? If we can